பிரைஸ் தி லார்ட். லெந்து கால தியானம் நாள் 3. இன்றைய தலைப்பு நற்செய்தியின் ஆழமான அனுபவத்திற்கான ஜெபம். A prayer for deeper experience of the gospel. இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 1:15-19. இந்த பகுதியில எபேசு திருச்சபை மக்களின் வாழ்வு தங்கள் விசுவாசத்தை ஆதரிக்காத ரோம பேரரசின் அதிகாரத்தின் கீழ் மிக கடினமான ஒரு சூழலில் இருந்தார்கள். அவர்களின் அன்றாட வாழ்வு பயம், அழுத்தம் மற்றும் வலுவான கலாச்சார தாக்கலின் அச்சுறுத்தலினால் சூழப்பட்டும் இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில்தான் பவுல் எபேசு திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார். பவுல் அவர்களுக்காக ஜெபித்த போது அவர்களுடைய வாழ்க்கையை எளிதாக்கும்படி கடவுளிடம் கேட்கவில்லை. அதிக பணம், ஆறுதல் அல்லது எப்போதும் வெற்றியுள்ள வாழ்வுக்காகவும் அவர் ஜெபிக்கவில்லை. மாறாக அவர்களுக்கு ஞானம் மற்றும் புரிதல், உண்மையிலேயே பார்க்கக்கூடிய இருதயம் மற்றும் கடவுள் அளிக்கும் நம்பிக்கை மற்றும் ஆற்றல் பற்றிய ஆழமான அறிவை அவர்களுக்கு கொடுக்கும்படி கடவுளிடம் கேட்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்கள் நற்செய்தியை பற்றி அறிந்திருப்பது மட்டுமல்லாமல் அதை அனுபவிக்க வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் அவர்கள் யார், கடவுள் கிறிஸ்துவின் வழியாக அவர்களுக்கு அருளி இருக்கும் நன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். இந்நாளில் பவுல் அவர்கள் எபேசு திருச்சபை மக்களுக்காக ஏறெடுத்த ஜெபத்தின் வழியாக நாம் அறிய வேண்டியது, நம்முடைய அன்றாட வாழ்வில் சிறிய சாதாரண தருணங்களிலும் அழுத்தமான கடினமான சூழல்களிலும் கடவுளுடைய கிருபையை காணக்கூடிய கண்களை கடவுள் நமக்கு தந்திட ஜெபிப்போம். போராட்டம் இல்லாத சொகுசான எப்போதும் எதிலும் வெற்றி நிறைந்த வாழ்வை கடவுள் நமக்கு கொடுக்கவில்லையே என்று சிந்திக்காமல், இயேசு கிறிஸ்துவின் வழி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் எண்ணற்ற நன்மைகளை எண்ணி பார்ப்போம். நம்முடைய கடினமான சூழல்களில் இருக்கும்போது நம்பிக்கையுடன் வாழுவோம். வாழ்வு கடினமாக இருந்தாலும் கடவுள் நம்முடன் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம் வாழ்வில் செயல்படுகிறார் என்பதையும் நம்புவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உமது நம்பிக்கையை காண எங்கள் கண்களை திறந்தருளும். நாங்கள் உம்மை சேர்ந்தவர்கள் என்பதை எங்களுக்கு நினைவூட்டும். எங்களது சாதாரண அன்றாட வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையுடன் வாழ எங்களுக்கு உதவி புரியும். ஆமென்.